ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அடை தோசை தான் செய்கிறது எப்படின்னுட்டு. இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/2 கிளாஸ் புழுங்கலரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1/4 கப்பு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா தண்ணியில் தனியாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கோங்க. கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் கடாயில் தனியாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கடுகு, அப்புறம் சீரகம், வெங்காயம், தேங்காய் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொரப்பாகவே அதையும் அரைச்சிங்கன்னா தான் தோசைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை